ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்களை விட்டு தூரமாக போகிறாங்க. இருந்தாலும் அவங்கள வெத்தலை பாக்கு வச்சாத அழைச்சி அந்த பர்சன் கூட நீங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களோட லைஃப்பில் சிரிக்கிற எல்லாரையுமே நீங்கள் நம்பிடாதீங்க. ஸோ ஒருத்தங்களோட சிரிப்புக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கமும் இருக்கும், ஆயிரம் உள்ளர்த்தங்களும் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு நம்ம தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு, அவங்க தேவைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து யாருனே தெரியாதவங்க போல் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி கடந்து தான் வந்திருப்போம். இந்த விஷயத்துலேருந்து நம்ம தான் ஒரு சில பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட மனசை மட்டுமே பாருங்கள். எதனாலனா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக டீசெண்டாக இருப்பாங்க. பட் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் நிறைய தப்பான எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதை ஒரு சில பேர் அனுபவத்தில் உணர்ந்திருப்போம். ஒரு சில பேர் இன்னும் தெரிஞ்சிருக்க மாட்டோம். இனி அதை தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே மாதிரி துயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை சிதைக்கிறதுக்காக வர்றது கிடையாது. நம்மளை சுற்றி இருப்பாங்கள்ல அவங்களோட முகமுடியை கிழிச்சு எறிகிறதுக்கு தான் நம்மளுக்கு வருது. அதை புரிஞ்சுக்கோங்க. பாசம் அப்படின்னு பாசம் செய்கிற உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேரு புகழ் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி உறவுகள் நம்ம கூட இருக்கும். எப்போ நம்மளுக்கு அந்த பணத்துலேயோ புகழ்லையோ குறைவு வருதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை காணாமல் போயிடும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயத்தில் நம்ம இனிமேல் லைஃப்பில் எந்திரிச்சே வர முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் உங்களை சுற்றி எத்தனை பேர் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க, மற்ற பேர் எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் சும்மா உங்ககிட்ட பேருக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். என்ன தான் நம்ம லைஃப்பில் ஒரு சில உறவுகள்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பழகுனாலுமே ஒரு காலகட்டத்தில் அவங்களோட சுயரூபத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளை நம்ம கொடுத்த அன்புக்கு வேல்யூ கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம லைஃப்பில் நம்மளை வேணான்னு விட்டுட்டு போகிறவங்க எல்லாத்தையுமே பாக்கு வெத்தலை வச்சு அவங்கள நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காசு பணத்துக்கு கூட நம்ம பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பாசத்துக்காக யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் அப்படி ஒரு உறவை நீங்கள் தக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தேவைக்காக மட்டும் பழகுவாங்க, தேவையில்லாதப்போ போவாங்க. அப்புறம் திரும்ப அவங்களுக்கு எப்போ அவங்களோட தேவைப்படுதோ அப்போ தான் நீங்கள் ஞாபகத்தில் வருவீங்க. திரும்ப வருவாங்க, திரும்ப காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நிரந்தரமாக அவங்க கூட இருப்பாங்களான்னு கிடையாதா? கண்டிப்பாக கிடையாது தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். ஸோ இப்படி அப்பப்போ போகிற ஒரு உறவு கூட இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அனாதை மாதிரி தனியாக இருக்கிறதே மேல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துட்டு எங்கன்னே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நம்மளால் யோசிக்கவும் முடியாது. எதுக்காக போனாங்க அப்படின்னும் யோசிக்க முடியாது. இவங்க போவாங்களா அப்படின்னு நம்மளால் நம்பவே கூட முடியாத அளவுக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப் ஒரு சில பேர் லைஃப்பில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் பழசை மறந்துடுவாங்க. ஆனால் புதுசாக உள்ளவங்க காணாமல் போகும்போது பார்த்திங்கன்னா பழசை தேடி வருவாங்க. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் ரெஸ்யூமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில்